இல்ல இன்னைக்கு வந்து ஆடி கடைசி வெள்ளி, அது மட்டும் இல்லாம வரலட்சுமி விரதம் எப்பவுமே இருப்போம். அதனால இன்னைக்கு வந்து காமாட்சி அம்மனை தரிசிக்கணும் அப்படின்றதுனால இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அதனால வேற ஒன்றும் ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு, ஆடி கடைசி வெள்ளி. அதனால நான் எப்பவுமே சின்ன வயசுல இருந்து அம்பாளுடைய பக்தை, விரதம் இருப்பேன். அதனால இன்னைக்கு வந்து அம்மனை தரிசிக்கணும் அப்படின்றதுனால வந்திருக்கேன். அவ்வளவுதான். அவசர கூட்டங்கள், பொது கூட்டங்கள் எல்லாம் கூட்டி இருக்காங்க. வரும் தேர்தலுக்கு நாங்களும் டெய்லி மீட்டிங்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்குங்க. ஏன்னா 26 தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் தயாராகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தேமுதிகவும் நாங்களும் தயாராகிட்டு இருக்கோம். நேற்று கூட சுதந்திர தின விழாவில் ராஜ்பவன்ல போய் நாங்க கலந்துக்கிட்டோம். அனைத்து கட்சியும் அங்க வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரையும் நாங்க சந்திச்சோம். கவர்னர் அவர்களை சந்திச்சு வாழ்த்து சொன்னோம். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் என்பது நம்ம நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு நாள். அந்த நாள்ல போய் எல்லாருமாக அனைத்து கட்சியும் ஒன்னா சேர்ந்து அந்த விழாவில் கலந்துகிட்டதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியா நினைக்கிறேன். தலித் சமூகத்தை சேர்ந்த பாருங்க, இங்க கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே எந்த ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டதுதாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதனால இங்க ஓட்டு போடும் உரிமை இருக்கும். யார் வேண்டும் என்றாலும் முதல்வராக வாய்ப்பு உண்டு. யாரும் இதை மறுக்க முடியாது, சரிங்களா? ஆனால் அதை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்கள் தான். அதனால இந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். எனவே இங்க எல்லாருக்கும் ஓட்டு போடும் உரிமை இருக்கும். யார் வேண்டும் என்றாலும் இங்க வந்து அரசியலுக்கு வரலாம், எல்லா பதவிகளுக்கும் வரலாம். குறிப்பிட்ட ஜாதி தான் வரணும்ன்ற கருத்து சொல்றாங்க. அது மற்ற கட்சிக்கு எப்படின்னு தெரியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கேப்டனுடைய கோட்பாடு என்னன்றது. ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதுலதான் நாங்க உறுதியா இருக்கோம். அதனால அதுதான் எங்களுடைய கருத்துன்றதை நான் சொல்றேன். சரிங்களா? வேட்பாளர் டைரக்டா இல்ல, சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுடைய மெஜாரிட்டியை வச்சுதான் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது தலித்துல அந்த மாதிரி பண்ண முடியல. எலெக்ஷன் தான், மக்கள் தான் இறுதி தீர்ப்பு தரப்போகிறது. மக்கள் தான். அதனால மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அதனால இங்க ஜாதி மதத்திற்கு வேலையில்லை. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் முதல். சரிங்களா? நன்றி.